நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீனாங்கக்கூடிய இடத்துல சுஜூதுல படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய எல்லா உம்மத்துகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு. எப்படி? ஒட்டுமொத்த என்னுடைய கோடிக்கணக்கான உம்மத்துகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு கேட்கிறான். சுஜூதுல படுத்து அழுகிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன, நபியே எந்திரிங்க, எல்லாத்தையும் அனுப்ப முடியாது, 4ல் ஒரு பக்கம் அனுப்புறேன். அல்லாஹ் சொன்ன 4ல் ஒரு பாத்த 125 பேர்த்த அனுப்புறேன்னு சொன்ன. 10வது மீண்டும் சுஜூதுல படுத்தாங்க, அழுதாங்க, அல்லாஹ்ட்ட அழுதாங்க. பின்னியும் அல்லாஹ் தஆலா சொன்னா, எந்திரி முகமதே, நான் 150 பேர்த்த அனுப்புறேன், பாதி பேர்த்த சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். 10வது சுஜூதுல மீண்டும் மாட்டாங்க. இப்படி படுத்து, சரி உன்னுடைய உம்மத்துகள் எல்லாரையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி அடைந்தார்கள். அப்போ நான் மட்டும் சொர்க்கம் போனா பத்தாது, என்னுடைய உம்மத்துகள் எல்லாரும் என் பின்னால வரணும், என்னுடைய உம்மத்துகள் எல்லாரும் வரணும். ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாலையும் பார்த்தா 100 பேரு 200 பேரு 1000 பேரு இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு போறது கோடிக்கணக்கான பேர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போவோம். அப்ப நானும் போன என்னோட உம்மத்துகளும் சொர்க்கத்துக்கு வரணும் ஆசைப்பட்டவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.